சபைக்கும் மிகுந்த வேலைக்குரிய அல்லாஹ் தஆலாவை மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகன் கிருபையினால் 6வது நாள் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றியுள்ளதாக நாம் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தொழுகைகளையும் நோன்புகளையும் இன்னும் இபாதத்துகளையும் அல்லாஹ் தஆலா அவருடைய மேலான ரஹ்மத்தினால் கபூல் செய்வானாக. சபைக்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி சையதுனா சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா. இவர்களை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கோணத்தில் பார்த்தால் ரோமானியர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படக்கூடியவர்கள். நம்ம எப்படி சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாரசீகத்திலிருந்து முதலாக இஸ்லாத்தை ஏற்றார்களோ, அதே போன்று ரோம் நாட்டை சார்ந்தவர்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்ற பெருமை சையதுனா சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இவருடைய சிறு வயதில் இவருடைய தந்தை யார் என்றால் கிஸ்ராவுடைய ஆளுநராக நைனவா என்கிற பகுதிக்கு, ஈராக் பக்கத்தில் இருக்கிற பகுதிக்கு நியமிக்கப்பட்டவர். அப்படி இருக்கும் பொழுது ரோமானியர்கள் அந்த ஊருக்கு படையெடுத்து வரும் பொழுது அந்த ஊரை நாசமாக்கி சிலரை அங்கிருந்து கைதிகளாக பிடித்து செல்கிறார்கள். அந்த கைதிகளை இவ்வளவு அந்த விதமாக ரோம் நாட்டுக்கு போறாங்க. அங்க இருந்து பழகிறதுனால ஆரம்பத்திலே அரபிதான், ஆனா சின்ன வயசுலேயே பிடிச்சிட்டு போனதுனால அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ரோமானியர்களுடைய பாஷைகள் எல்லாம் அவங்க மனசுலேயே அரபி கொஞ்சம் அவங்களுக்கு தெளிவா இருக்கு. அப்படி இவர்கள் ரோமானியர்களிடத்தில் இருக்கும் பொழுது இவங்க சொல்றாங்க, ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தை எல்லாம் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க இருந்த ஃபாதர் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க கிறிஸ்தவ மதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் புறக்கணிக்கிறீங்க, ஆனால் பின்னால் ஒரு நபி வருவார்கள், அந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மெய்ப்படுத்துவார்கள், அவர்கள் அரபு தேசத்துல வருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த ஃபாதர் சொன்னார். இந்த சின்ன பையனா இருந்தவங்க கேட்டு அந்த செய்தி மட்டும் தான் அவங்க மனசுல ஓடுது. யார் அந்த நபி, அவங்கள பார்த்துக்க முடியும். சில காலங்கள் அங்க பெரிய வயசு வயசு வர வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. சில காலங்களில் நம்ம இப்படியே இருந்தா நம்ம எங்கேயும் போக முடியாது, அடிமைத்தனமா தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில ரிவாயத்துகள் அடிப்படையில் அவங்க ரோம் நாட்டை விட்டு ஓடி மக்கள் வந்து அங்க ஒரு சஹாபி இருக்காங்க. அதாவது சஹாபினா இப்ப இஸ்லாத்துக்கு வராதவங்க, முன்னாடி காஃபிரா இருந்தவங்க. அப்ப அந்த நேரத்திலேயே அந்த சஹாபி இடத்துல ஒரு பிசினஸ் பார்ட்னரா சேர்றாங்க. அப்போவே என்ன அப்படின்னா இவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்குவதற்கு முன்னாலே எனக்கும் ரசூலுல்லாஹி வருது. அந்த பழக்க வழக்கங்கள் எப்போ வெளிப்படும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் நபியாக அறிவிப்பதற்கு முன்னாடியே போறாங்க. சில காலங்கள் கிடைத்த பிறகு இந்த நபி நம்ம அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச பிறகு சையதுனா சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி தாருல் அர்கமுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் இருந்த இடத்துல அங்க போய் வாசல்ல போய் நிக்க போறாங்க. அந்த இடத்துல முன்னாடி யார் நிக்கிறாங்கன்னா அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா. இவங்களை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து வாசல்ல நிக்கிறாங்க. இவங்களும் நிக்கிறாங்க. அதாவது அந்த காலத்துல தாருல் அர்கமுக்கு போகணும் அப்படின்னா ரகசியமா போவாங்க, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இப்போ 2 பேரும் போய் நிற்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? பதிலுக்கு அம்மா கேட்கறாங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஒண்ணா போய் ஒரே நேரத்தில் ஒரே நான்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்மார்
அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் பாதுகாத்தாங்க, மற்றவங்களும் அதாப அனுபவிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த அதாப அனுபவிச்சவங்க எப்படி வராங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய நேரம் இருக்குது. சொல்ல போனா ஹிஜ்ரத்துக்கு போக வேண்டிய ஆட்கள் 4 பேர் மட்டும் தான் மிச்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேர் மட்டும் தான் மிச்சம். ரசூலுல்லாஹ் போகும்போது நம்மளும் கூட போயிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. அந்த ரசூலுல்லாஹ் போற நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா யதார்த்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இவங்க அடுத்த நாள் அப்பதான் தெரியுது செய்தி, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது. ரொம்ப கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டு என்ன பண்றாங்க, அடுத்த நாட்கள் இவங்க கலந்தணும்னு நினைக்கும் போது இவங்கள பக்கத்து காஃபிர்கள் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு வழியா அந்த காஃபிகளை ஏமாற்றி இவங்க வெளியே மதீனாவை நோக்கி புறப்படும் பொழுது போன வரையில அந்த குறைஷிகளுடைய இளைஞர்கள் இவங்களை பிடிச்சி நிறுத்தணும் அப்படின்னு வாழ வந்துட்டு இருக்காங்க. வர்ற நேரத்துல இவங்க சொன்னாங்க, நீங்க எதுக்கு என்ன தவிர்த்து வர்றீங்க, என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்லி. பதிலுக்கு இவங்க சொல்றாங்க, நீங்க வெளியூர்ல வந்தவங்க, ரோம்ல வந்தவங்க, மக்காவுக்கு வந்து எங்களுடைய காசை சம்பாதிச்சுட்டு அதே நீ கொண்டு போவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் என்ன சொல்றாங்க, உங்க காசு உங்களுக்கு அடுத்து போல, உங்களுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு இருந்தா என் வீட்டு வாசல்ல நான் புதைச்சு வச்சிருக்கேன், என் காசு ஃபுல்லா எடுத்துக்கோங்க, என்ன விடுங்க அப்படின்னு. நான் சூழ்நாவோட போய் சேர்ந்தா போதும். இப்போ இதை கேட்ட உடனே அதுக்கு என்ன ஆதாரம் கேட்கணுமா இல்லையா? நம்பி எப்படி போக முடியும்? வீட்டு வாசல் இருந்தா எப்படி நம்பி போக முடியும்? ஆனா அந்த மக்கத்து காஃபிர்கள் ஒரு கேள்வி கூட கேட்கலாம். காரணம் இவருடைய பழக்க வழக்கம். நான் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதிகாகவும் அமீனாகவும் உண்மையாளராகவும் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்களோ அதே தன்மை செய்தா சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். இவங்களை விட்டுட்டாங்க. இவங்க பயணப்பட்டு போற வழியில சரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்க இருக்கிற அமானிதத்தை நிறைவேற்றி கிளம்புனாங்க இல்லையா? அப்படி 2 பேரும் கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கிளம்பியாச்சு, பின்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து நேரா எங்க சந்திக்கிறாங்க, மஸ்ஜிதுல் குபாவை சந்திக்கிறாங்க. சொல்லுவாங்க வர வழியில இவங்களுக்கு இருந்த அந்த கஷ்டம் எவ்வளவு இருந்தது அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்ப மஸ்ஜிதுல் குபாவுக்கு ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்கு வந்தாங்களோ அப்ப சில பேரிச்சம்பழம் கொடுத்துருந்தாங்க, அன்பளிப்பா வந்திருந்தது. இவங்க வந்தாங்க, வந்த உடனே அந்த பேரிச்சம்பழம் போய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பசியில் வேக வேகமா சாப்பிடுறாங்க. இப்போ சாப்பிட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, ரசூலுல்லாஹ் இவர் வந்த களைப்பை பாருங்க, அந்த வந்த சூட்ல கண்மணி இருக்குது, ஒரு கண்மணி இருக்குது, கண் வீங்கி இருக்குது, அங்க தண்ணியா வளைஞ்சிருக்குது. ஆனா அந்த வழியை கூட பொருட்படுத்தாம இவர் சாப்பிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவ்வளவு பசியா உங்களுக்கு கண் வலிக்கிறதுல நீங்க எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் பதிலுக்கு சொல்றாங்க, எனக்கு ஒரு கண் தான் வலிக்குது, நான் இந்த பக்கமா சாப்பிடுறேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் இதை கேட்டு சிரிச்சுட்டாங்க. அதாவது கண் வலிச்சா இந்த கண் வலியை நான் சாப்பிடல, நான் இந்த பக்கம் வச்சு சாப்பிடுறேன், நம்ம கடிதம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்ப சொல்றாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை பத்தி தனிப்பட்ட முறையில் சொல்லும் பொழுது, அரபுல முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவன் நான் அப்படின்னா, இஸ்லாத்தை வெளிப்படுத்துறதுல அரபுல நான் முதல்ல ஹபஷிகளில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முதன்மையானவர்கள், பாரசீகர்களில் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, ரோமானியர்களில் முதலில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொல்றதாக ஹதீஸ் இருக்கு. ரோமானியர்கள் இஸ்லாமியர்கள் தலைவர் என்பதாக சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க பத்தி சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ ஃபல் யுஹிப்ப சுஹைபன், அவர் சுஹைபை நேசிக்கட்டும். அந்த நேசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஹுப்ப வாலிதத்தின் லிவலதிஹா, ஒரு தாய் தன்னுடைய மகனை எவ்வளவு நேசிப்பாரோ அதே அளவுக்கு யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சுஹைபை நேசிக்கட்டும் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் இந்த உம்மத்திற்கு இவர்களை நேசிப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு
ஒரு செய்தி. அது மட்டுமில்லை, இவர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதானாங்க இல்லையா? எங்க ஃபஜ்ருடைய தொழுகையில குத்தப்பட்டு 3 நாள் கழிச்சு தான் இவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தானாங்க, ஷஹீதானாங்க. அப்ப அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு பதிலாக இந்த நேரத்தில் அடுத்த ஹலீஃபா நியமிக்கப்படுவதற்கு வரை சுஹைப் ரலியல்லாஹு இமாமத் செய்யணும். உமர் ரலியல்லாஹு கடைசி இமாமத்தில் நின்றது யாரு? சுஹைப் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட 3 நாள் இமாமத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு ஜனாசா தொழுகை தேவைதான் இருக்கும் அப்படின்னா. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு ஜனாசா தொழுகைக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்தஸ்து என்ன என்பது நம்ம உமர் ரலியல்லாஹு அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்களை நேசிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இவர்களை நேசித்து வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த உம்மத்திற்கு இவர்கள் 30 ஹதீஸ்கள் 30 ரிவாயத்துகள் இவர்கள் மூலமாக வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா நேற்று பேசின யாரை பற்றி பேசணும்? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவர்களுடைய மாணவர். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவங்கள்ட்ட ஹதீஸை கேட்டிருக்கிறார். அப்படி கூட அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இவர்களை நேசிக்க வேண்டியது நமக்கு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை, குறிப்பாக சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தருவானாக. குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம், சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் இவர்கள் நேசிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா இவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு முக்கியமான விஷயம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ் தஆலா கேட்டதற்கு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அந்த சஹாபியை நேசித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக என்று நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.